இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களை சேம்பர் வர்த்தக சங்கத்துக்கு அழைத்து நமது நாகை பகுதிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அறிக்கை மூலமாக தேர்தல் அறிக்கை பணிக்குழு பொறுப்பாளர் இருக்கிற காரணத்தினாலே அவர்களிடத்திலே பல்வேறு நகர வளர்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் குறித்து நாகையின் வளர்ச்சிகள் குறித்து அவர்களிடத்திலே சமர்ப்பித்தோம். மேலும் நம்மளுடைய பகுதி அடிக்கடி வெள்ளம் மழை காலங்களில் சேதமடைந்து வருகிறது. ஆகவே அண்டர் கிரவுண்ட் கேபிள் மின் இணைப்பு கொடுப்பதாக பல ஆண்டுகளாக நம்முடைய கோரிக்கை வைத்து வருகிறோம். அதிலே திரும்பவும் இந்த கோரிக்கையில் வைத்திருக்கிறோம். யூஜி கேபிள் கொள்ளிடம் டு கோடியக்கரை வரை அமைக்க வேண்டும் என்பதை நீண்ட நாள் கோரிக்கை, அதையும் இதில் சேர்த்திருக்கின்றோம். அது மாதிரி பல்வேறு காலங்களாக நடந்து வந்த கப்பல் போக்குவரத்தை இடையில் துவங்கி நிறுத்திவிட்டார்கள். திரும்பவும் அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தமாக முன்வைத்திருக்கின்றோம். நாகையில் இருந்து சென்னைக்கு, நாகையில் இருந்து கேரளா, பல்வேறு பகுதிகளுக்கு, பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு செல்வதற்கு ரயில் வசதி மிக மிக குறைவான வசதி என்பது நாகை மக்கள் அறிவர். நாகை மக்களுக்கு சரியான ஒரு போக்குவரத்து ரயில்வேயிலே இல்லை. அதனை நாங்கள் வர்த்தக சங்கம் மூலியமாக மிக கடுமையான கோரிக்கையாக அதை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். சென்னைக்கு குறைந்தது பகலில் 2 ரயில்களும் இரவில் 2 ரயில்களும் கூடுதலாக இணைக்க வேண்டும். காரணம், இங்கே உலகம் போற்றும் வேளாங்கண்ணி இருக்கிறது, சிங்காரவேல் இருக்கிறார், எட்டுக்குடி முருகன் இருக்கின்றார், அருகாமையிலே திருநள்ளார் இருக்கிறது, அருகாமையிலே உலகம் போற்றும் நாகூர் தர்கா இருக்கிறது. பல்வேறு திருத்தலங்கள் இங்கே மும்மதமும் சம்மதம் என்கிற வகையிலே இங்கே இருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் தெரியும். இருந்தும் மத்திய அரசு மாநில அரசு போதிய அளவு ரயில் வசதி இங்கே இல்லை. கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்கிற இந்த ஆண்டாவது தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து எங்களுக்கு நாகை மக்கள் பயன்படுகிற அளவிலே தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். மேலும் தஞ்சை நாகை போக்குவரத்துக்கு உண்டான வழித்தடங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மகிழ்ச்சி, வரவேற்கின்றோம். அதை 4 வழி சாலையாக அமைத்து சிறப்பாக செய்திட வேண்டும். அதிலே நாகப்பட்டினத்திலே முக்கியமான கோரிக்கை கோட்டை வாசல் படி பாலம். அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. எப்படி மாவட்டம் போராடி வென்றமோ அதே போல் இந்த பாலம் மிக முக்கியமானது. காரணம், அந்த பாலம் இடிந்து விட்டால் நாகை மக்கள் வெளியில் செல்ல முடியாது. அந்த பாலம் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதனை நாங்கள் முக்கியமாக வைத்திருக்கிறோம். அதுபோல் நாகப்பட்டினத்தில் என்டர்டைமே கிடையாது. கிழக்க கடல் பீச் உருவாக்கி தரணும். அந்த பீச்சுக்கு நிறைய நிதி ஒதுக்கணும். அந்த பீச்சை நல்லா டெவலப் பண்ணால் தான் அந்த நாகை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தஞ்சையிலிருந்து கூட பட்டுக்கோட்டை, இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு திருச்சியிலிருந்து கூட நம்ம பீச்சுக்குன்னு ஒன்று இருக்குதுன்னா நம்ம நாகப்பட்டினம் பீச் தான். இது பழங்காலத்து பீச்சு. அதை டெவலப் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு மத்திய மாநில அரசுக்கு நிதி ஒதுக்கி நல்லா செய்து தர வேண்டும் என்கிற ஒரு பணிவான வேண்டுகோளையும் வைக்கிறோம். சிபிசிஎல் 37,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பணியை விரைவாக துவக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாகை பகுதியிலே உள்ள படித்த மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இங்கே இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஆகவே கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இங்கே முன்வைத்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS மணி அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எங்களுடைய கோரிக்கை மனுவை 2 தினங்களுக்கு முன்பு தஞ்சையிலே சென்று அந்த பாராளுமன்ற குழு அவர்களிடத்திலும் அந்த கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம். இன்னும் பல கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களிடமும் கொடுக்க இருக்கின்றோம். எங்களுக்கு தேவை நாகை வளர வேண்டும். நாகை வணிகம் இண்டஸ்ட்ரியே இங்கே இல்லை, தொழிற்பேட்டையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த மாதிரி பல்வேறு காரியங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு சிறிய விண்ணப்பம், இந்த கொரோனாவுக்கு பிறகு ரயிலில் 10 ரூபா டிக்கெட்டு
நம்ம திருவாரூர் போகிறது, தஞ்சாவூர் போகிறது 30 ரூபா டிக்கெட்டு இப்படிலாம் இருந்தது. அதை எடுத்து விட்டார்கள் மத்திய அரசு. அந்த கோரிக்கையை 19/1/2024 அன்று பிரதமர் அவர்களுக்கும், ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை மனுவாக நம்ம இந்திய வர்த்தக தொழில்குழுமத்தின் சார்பாக அனுப்பப்பட்டது. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு அந்த 10 ரூபாய் டிக்கெட்டு, 30 ரூபா டிக்கெட்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுவிட்டோம், மீண்டும் வரும் என்கிற ஒரு பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அறிந்தேன். அதற்கு இந்திய வர்த்தக தொழில்குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதனை கூறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் பேர், பொறுப்பு சொல்லுங்கள். ஆர். சுபாஷ் சந்திரன், இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தினுடைய தலைவர். நாகை மாவட்ட சிறு மற்றும் குறுதொழில் சங்கத்தின் சார்பாக இன்று இந்திய வர்த்தக தொழில்நுட்பத்திற்கு வருகை புரிந்திருந்த முன்னாள் அமைச்சரும் அந்த தேர்தல் அறிக்கை குழுவிலே தயாரிப்பாளர் முன்னாள் அமைச்சர் OS மணியம் அவர்களிடம் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கொடுத்தோம். குறிப்பாக அதிலே சிட்கோ தொழிற்பேட்டையை மத்திய அரசினுடைய இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் IIDP ஸ்கீம் என்ற திட்டத்தின் மூலம் 90% மானியம் கொடுத்து அதனை இந்த தொழிற்பேட்டையை மேம்படுத்த வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் CPCL விரிவாக்கத்திற்கு 37,000 கோடி என்று ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கான பணிகளே சற்று மெத்தனமாக இருக்கின்றது. அந்த தொழில் ஆரம்பிப்பதன் மூலம் இங்கு அதிக அளவுக்கு துணை தொழில் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே அதனை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி அதனை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக அலையாத்தி காடுகள், நாம் நீண்ட ஒரு கடற்கரை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். இங்கு அடிக்கடி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டமாகும். இங்கு ஒரு அலையாத்தி காடுகள் இந்த பகுதியில் வளர்ப்பதன் மூலம் அந்த இயற்கை பேரிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் இங்கு நாகை காங்கேசன் துறைமுகம் அறிவிக்கப்பட்டு அது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை மீண்டும் அது துவக்கப்பட்ட நிலையிலே பல்வேறு காரணங்களால் இருந்து அது தொடர்ந்து செயல்படுத்தினால்தான் நாகையினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்பதை ஒரு முக்கியமான கோரிக்கையாகவும் கொடுத்திருக்கின்றோம். மேலும் அந்த நாகை தஞ்சை இருவழி சாலை 4 வழி சாலைக்காக பயன்படுத்தாச்சு. அப்புறம் அந்த தூத்துக்குடி ECR ரோடுக்கான நிலம் கையகப்படுத்துவதிலே அதையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக நாகையின் வளர்ச்சி தொடர்பான கோரிக்கையாக கொடுத்துருக்கின்றோம். ராமச்சந்திரன், முன்னாள் தலைவர், இந்திய வர்த்தக தொழில்நுட்பம், முன்னாள் தலைவர், சிறு மற்றும் குறுதொழில் சங்கம், MSME அசோசியேஷன்.